Hi viewers, welcome to Brinda Cookery Show. இன்னைக்கு நம்ம பண்ண போறது உளுந்து சாதம். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா நான் மல்லி துவையல் பண்ணியிருக்கிறேன். ரெண்டுமே ஒரு ஹெல்தியான டிஷ். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம கருப்பு உளுந்தை வறுத்துக்கலாம். அதாவது 1 கப் அளவு அரிசினா 1/2 கப் அளவு உளுந்து. இப்போ நான் வந்து 2 கப் அரிசி எடுத்துக்கிறேன். அதுக்கு வந்து 1 கப் அளவு நான் உளுந்து எடுத்துக்கிறேன். உளுந்து வந்து நல்லா சிவப்பாகிற வரைக்கும் வறுக்கணும். மிதமான தீயில வச்சு வறுக்கணும், கருகிராம. இப்போ வந்து நல்லா வாசனை வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் குக்கர்ல பண்ண போறேன் உளுந்து சோறு. அதனால குக்கர் அடுப்புல வச்சிருக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தா அதோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும். ஜஸ்ட் இப்போ நீங்கள் பானையில் பண்ணுறதா இருந்தாலும் சோறு வடித்து நம்ம பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் சாப்பாடு பண்ணி பண்ணுறதா இருந்தால் சோறும் உளுந்தும் ஒன்றா வேக வச்சு நல்லா அதுலேயே பூண்டு வெந்தயமும் சேர்த்து வேக வச்சுட்டு அப்புறமா ஒரு சின்ன தாளிப்பு இந்த மாதிரி கொடுத்து நீங்கள் அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் அப்படி பண்ணல, மொத்தமாக எல்லாமே குக்கர்லேயே பண்ண போகிறதுனால நான் ஃபஸ்ட்டே ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்து அப்புறமா எல்லாம் சேர்த்துட்டு நான் குக்கர் விசில் போட போகிறேன். இப்போ வந்து இது ஒன்றுமே சேர்க்க போகிறதில்ல. நான் 2 வத்தல் தான் சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இதில் வந்து 1/2 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இந்த உளுந்தங்கஞ்சிக்கு முக்கியமானது வந்து வெந்தயம். வெந்தயம் நிறைய சேர்க்கக்கூடாது. 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்தா போதுமானது. ஏன்னா 1/2 ஸ்பூன் சேர்க்கும்போது உங்களுக்கு வந்து கசப்பு தன்மை ஏற்படாது. நிறைய சேர்த்துட்டிங்கன்னா சாப்பாட்டில் ஒரு மாதிரி கசப்பு தன்மை இருக்கும். இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா நான் 2 பூண்டை உரித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கிடலாம். இது வந்து மருத்துவ குணம் நிறைஞ்சது இந்த கஞ்சி. நீங்கள் இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக இல்லை லஞ்சாக கூட எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா கேஸ் ப்ராப்ளம் இருந்ததுன்னா பூண்டு இன்னும் ஜாஸ்தி பண்ணி நீங்கள் இந்த கஞ்சி சாப்பிடலாம். ரொம்ப ரிலீஃப் கிடைக்கும். அப்புறம் எலும்பு தேய்மானம், முட்டு வலி அந்த மாதிரி வர்றவங்க இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிடலாம். இப்போ இதில் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா உளுந்து, அதை சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ வந்து அரிசி வந்து நான் ஊற வச்சுருக்கேன். அதாவது கழுவிட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன் ஒரு கால் மணி நேரம். இப்போ அதை உள்ள சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கரை மூடி வச்சுட்டு இப்போ வந்து நான் விசில் போட்டுடுறேன். 3 விசில் அடிக்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு அப்புறமா ஆஃப் பண்ணணும். இப்போ வத்தல் சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ வந்து நான் இதுக்கு மல்லி துவையல் செய்ய போகிறேன். காரத்துக்கு ஏற்றாப்புல வத்தல் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் மல்லி சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நல்லா வாசனை வரப்படி வறுத்துக்கலாம். நம்ம இந்த உளுந்தங்கஞ்சிக்கு வந்து இந்த மல்லி துவையல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் மல்லியும் வத்தலும் நல்லா வறுத்து இப்போ இதில் வந்து தேங்காய் சேர்த்துக்கிறேன். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் சேர்த்துட்டு தேங்காய் வந்து ரொம்ப வறுபட வேண்டாம். ஜஸ்ட் அந்த கடாயோடைய சூட்லேயே அது வறுபட்டா போதும். மல்லியும் வத்தல் மட்டும் நல்லா வறுபட்டுக்கணும். இப்போ இதில் வந்து ஒரே ஒரு பல்லு பூண்டு போட்டுக்கிறேன் நான். இப்போ இது கூட ஒரு சின்ன துண்டளவு புளி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா ஆற வச்சு அரைக்கணும், அவ்வளோதான். இப்போ நம்மளுடைய மல்லி துவையல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ
இந்த பக்கம் குக்கர் நான் ஆஃப் பண்ணி 5 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஸ்டீம் எல்லாம் போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஹெல்தியான நம்மளுடைய உளுந்து சாதம் ரெடி ஆயிடுச்சு. அது கூடவே பார்த்தீங்கன்னா மல்லி துவையல் தொட்டுக்கிறதுக்கு செஞ்சு காட்டியிருக்கிறேன். ரொம்ப ஹெல்தியான டிஷ்ஷு, நீங்களும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். இந்த கருப்பு உளுந்து பார்த்தீங்கன்னா இந்த கால்சியம் சத்து நிறையா இருக்கிறதுனால போன் வந்து ஒரு 50 இயர்ஸ்க்கு அப்புறமா தேஞ்சிரும் முட்டியில் அந்த மாதிரி. அப்போ உங்களுக்கு முட்டி வலி முதுகு வலி அந்த மாதிரி வரும். இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து அந்த கால்சியம் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கும். ஸோ அவங்க மட்டும்தான் இல்லை, எல்லாருமே வந்து இதை அடிக்கடி உணவில் எடுத்துக்கணும். அதுக்காக நான் செஞ்சு காட்டியிருக்கிறேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு வீடியோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.